இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இறங்கி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய வல்லமையை விளங்க செய்து உம்முடைய ரட்சிப்பை எங்கள் கண்கள் காண செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளில் நான் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட தலைப்பு, என் ஜனங்கள் போல் உட்கார்ந்திருக்கிறார்கள். என் ஜனங்கள் போல் உட்கார்ந்திருக்கிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் படிக்கிறேன். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. மறுபடியும் 32வது வசனத்தின் கடைசி பகுதியை படிக்கிறேன். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தின் அதிபதி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் அதற்கு பயன்படுத்துகிற ஒரு தீங்கு பொருளாசை என்ற ஒன்றை மனிதர்களுடைய இருதயத்தில் விதைக்கிறான். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை நாம் படிக்கும் போது சத்துரு சாத்தான் என்ன செய்கிறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வருகிறான். லூக்கா 4வது அதிகாரம் 5, 6 வசனங்களை படிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதிக்கு ஒன்று தெரியும், இவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தினாலே இவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு முன்பதாக மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு நிமிஷம் அவன் எடுக்கிறான். அந்த ஒரு நிமிஷத்திலே அவருக்கு சகலத்தையும் அவன் காண்பிக்கிறதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அது மட்டுமல்ல, 6வது வசனத்தை பாருங்கள். இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பாருங்கள். எப்படி பிசாசு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து அவரை விழத்தள்ளுவதற்கு முயற்சி செய்வானானால் நாம் எம்மாத்திரம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு இருந்து உனக்கு ஜெயத்தை தருவேன். ஏனென்றால் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் நம்மை ஜெயிக்கிறவர்களாக மாற்றும்படி நமக்கு மிக அருகில வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பிசாசினுடைய தந்திரம் என்ன? என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? கர்த்தருடைய ஜனம் போல இருக்கும் நம்மளை பார்க்கிறதுக்கு. ஆனா இருதயம் தான் தெரியும், அது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதா இல்லாவிட்டால் பொருளாசையை பின்பற்றுகிறதா என்று நமக்கு தான் தெரியும். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கும் போது எப்படி அழைத்தார்? ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கர்த்தர் சொல்லவில்லையா? ஆகவே ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய நம்மை இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மாயையை காண்பித்து நம்முடைய இதயத்தை அங்கு ஒட்டும்படி சாத்தான் தந்திரமாய் செயல்படுகிறான். பிரியமானவர்களே,
ஆகவே நாம் இப்பொழுதும் பயத்தோடு நடுக்கத்தோடும் ஆண்டவரிடத்துல வர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் போல காண்பிப்பதல்லப்பா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா? அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். என்னுடைய வாயினால் நான் பேசுவதல்ல ஆண்டவரே, என்னுடைய இருதயம் பொருளாசையை பின்பற்றுகிறதா, இல்லாவிட்டால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதா? ஒரு கண்காட்சி ஒன்றில் ஒரு மனிதர் வெளியே நின்று ஒவ்வொருவரையும் அழைத்தார். ஒரு முறை நீங்கள் உள்ளே வந்து பார்த்து விட்டு செல்லுங்கள், நீங்கள் எதையுமே வாங்க வேண்டாம் என்றுதான் அவர் அழைத்தார். ஆனால் அந்த கண்காட்சிக்குள் சென்றவர்கள், உள்ளே சென்றவர்கள் எதுவும் வாங்கக்கூடாது, அப்படி தீர்மானத்தோடு உள்ளே சென்றார்கள். ஆனால் வெளியே வரும்போது எல்லாருடைய கைகளிலும் ஒரு பேக் இருக்கிறது. ஏனென்றால் உள்ளே நுழைந்த போது எதையும் வாங்கக்கூடாது என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் உள்ளே சென்ற போது அவர்களில் மறைந்திருந்த அநேக விருப்பங்கள் வெளிப்பட்டது. அவைகளை பார்க்காவிட்டால் அந்த காரியங்கள் வெளிப்பட்டிருக்கிறது, உள்ளே புதைந்திருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்த வேண்டும். சத்துரு தந்திரமாய் நம்மை பொருளாசையை விதைத்து அந்த பொருளாசையை பின்பற்ற செய்கிறவன். நாம் வேத புத்தகத்தை படிக்கும் போது பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுகிறார் என்பதை பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரத்தை பாருங்கள். இங்கு ஆண்டவர் 17வது வசனத்திலே சொல்லுகிறதை சற்று கவனியுங்கள். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம். அந்த பொருளாசை என்னும் அக்கிரமம் சாதாரணமானதல்ல. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய இருதயம் இப்பொழுது பொருளாசையை பின்பற்றுகிறது. கர்த்தருடைய ஜனம் போல இருக்கிறோம், ஆனால் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொருளாசை என்னும் அக்கிரமத்து நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பாருங்கள். நான் மறைந்து கடுங்கோபமாயிருந்தேன். ஆண்டவர் மறைந்திருந்தார். எதனால் அந்த அடி வந்தது என்று நமக்கு தெரியவில்லை. தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. இந்த பொருளாசையை பின்பற்றும் போது என்ன வந்து விட்டது? மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடக்கிற எவ்வளவு பரிதாபமான நிலை வந்து விட்டது. பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் பொருளாசையை பின்பற்றி போய்விடக் கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய வருகை வரை, இல்லாவிட்டால் இந்த பூமியில் அவர் நம்மை இந்த மண்ணில வைத்திருக்கிற கடைசி நாள் வரை, ஆண்டவரே, என்னுடைய இருதயம் உங்களை பின்பற்றணும்ப்பா, இந்த பொருளாசையை பின்பற்றுகிற ஒரு இருதயம் என்னிலே இருக்கக்கூடாது என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார். அன்பானவர்களே, சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்துல அருமையாக ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அது என்ன ஜெபம் தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 36, 37 வசனத்தை நான் படிக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று நாம் அந்தரங்க வேண்டுதல் செய்யும் போது ஆண்டவருடைய மகிமை நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. கர்த்தர் மகா பலத்தவர். நம்மிலே பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு நமக்கு மிக அருகில வந்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இறங்கும் என்று நாம் ஜெபிப்போமா? நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீரப்பா. கர்த்தருடைய ஜனங்கள் போல இருக்கிறது. ஆனால் சத்துரு எவ்வளவு எளிதாக கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய அந்த இருதயம் பொருளாசையை பின்பற்றும்படி செய்து தேவ திட்டத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்கிறானே. கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவின் அண்டை நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் சிலுவையில் சிந்திய ரத்தம் இப்பொழுது ஒவ்வொருவரிலும் இறங்கி வருகிறது. கர்த்தர் தருகிற விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென். மகிமை மகிமை மகிமை